ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு எலக்ட்ரிக் கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது பிஎஃப் சந்தாதாரர்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்புனே சொல்லலாம். பிஎஃப் கணக்கிலிருந்து நீங்கள் பணத்தை எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 100% உங்களுக்கு கிளைம் ஆகும், எந்த ஒரு பிடித்தமும் இல்லாமல். அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான லிமிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கல்வி மற்றும் மருத்துவத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னே இருந்ததை விட இப்போது 2 மடங்கு உயர்த்தியிருக்காங்க. ஸோ பணம் எடுக்கிறது எவ்வளோ நாளில் உங்களுக்கு பணமாக சேரும், எவ்வளோ நீங்கள் அதிகபட்சமாக எடுக்கலாம், எவ்வளோ டைம் எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இது போன்ற காணொலிகள் உங்களை தேடி வரும். ஸோ வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப்லேருந்து ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் தான் வெளியாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா சிபிடி அப்படின்னு சொல்லுவோம், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டி. அந்த மாதிரி மீட்டிங் ஒன்று நேற்று நடந்தது, 238வது மீட்டிங். ஸோ இந்த மீட்டிங்கில் சில தகவல்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிஎஃப் சம்மந்தமானது மிக முக்கியமான அறிவிப்பெல்லாம் வெளியாகிருக்கு. ஸோ இனிமேல் பிஎஃப்பில் 100% வரை பணம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வருங்கால வைப்பு நிதி, அதாவது பிஎஃப் சந்தாதாரர்களுக்கு இனி அவசர தேவைகளுக்காக தங்கள் கணக்கில் உள்ள முழு தொகையும் 100% வரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிபிடி கூட்டத்தில் முடிவு செஞ்சுருக்காங்க. மேலும் கல்விக்காக பணம் எடுக்கும் வரம்பு 10 மடங்காகவும் திருமணத்திற்காக எடுக்கக்கூடிய வரம்பு 5 மடங்காகவும் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப்ல நீங்கள் பணம் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது ஃபார்ம் 31 யூஸ் பண்ணி அட்வான்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 13 ஸ்லாப் வச்சுருந்தாங்க. அதாவது 13 வகையான கண்டிஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கல்விக்காக எடுக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு 2 மாதம் வேலை இழந்து இருக்கீங்க, வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்காக எடுக்கலாம், பவர் கட்னால எடுக்கலாம், ஸோ வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் எடுக்கலாம், எஜுகேஷனுக்காக எடுக்கலாம், அது போக இல்னஸ்க்காக உங்களோட ஏதாவது மருத்துவ செலவுக்காக எடுக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான ஒரு 13 ஸ்லாப் வச்சுருந்தாங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணி நீங்கள் சிலதெல்லாம் கொடுத்தீங்க, அதாவது இல்னஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், நீங்கள் ஒரு 50,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 30,000 ரூபா போட்டிங்கன்னா அதில் 30,000 ரூபா அப்படிங்கிறது வராது, ஒரு 25,000 22,000 இந்த மாதிரி தான் உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அட்வான்ஸ் ஆப்ஷனில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது 100% நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு 100% வரும். ஸோ அதில் சில கண்டிஷன்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க, அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கல்விக்காக ஒரு 3 டைம் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது டைரெக்டாக பார்த்தீங்கன்னா 10 டைம் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதோட வரம்பு. அதே மாதிரி திருமணத்திற்கும் மேரேஜுக்கும் பார்த்தீங்கன்னா 3 டைம் எடுக்கலான்றது ஆல்ரெடி இருந்தது, இப்போ 5 டைம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மொத்தம் ஒரு 13 கேட்டகரி வைஸ் பிரிச்சிருந்தாங்க. இப்போது அந்த 13ஐயும் சுருக்கி மொத்தம் 3 கேட்டகரி தான். ஸோ நீங்கள் ஃபார்ம் 31 யூஸ் பண்ணி அட்வான்ஸ் நீங்கள் பிஎஃப்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னாலே 3 ஆப்ஷன் தான் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக அத்தியாவசிய தேவைகள் அப்படின்னு காட்டும். இந்த அத்தியாவசிய தேவைகள் அப்படின்னா உடல்நலக்குறைவு, இல்னஸ்ஸு, எஜுகேஷனு, உங்களோட மேரேஜ், இந்த 3 இருக்கும் அத்தியாவசிய தேவையில். அடுத்ததாக வீட்டு தேவைகள் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறப்பு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி 3 பிரிவை வகைப்படுத்தியிருக்காங்க. இந்த 3 பிரிவின் மூலம் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்க முடியும் அமௌண்ட்டு பிஎஃப்லேருந்து. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் அமௌண்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் அத்தியாவசிய தேவை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? வீட்டு தேவைகளும் இருக்குது, சிலது சிறப்பு சூழ்நிலைகள், ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன், கிரிட்டிக்கல் டிசார்டர் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் கூட கொடுத்து எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி 12 மாதத்துலேருந்து 36 மாதங்களுக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதில் அட்வான்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அவங்க அந்த ஸ்லாபில் வச்சுருப்பாங்க, இவ்வளோ அமௌண்ட்டு இவங்களுக்கு நம்ம செட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை இப்போ குறைச்சிருக்காங்க. மேக்ஸிமம் 12 மாதம் இருந்ததுனாவே போதும், உங்களோட அமௌண்ட்டு உங்களுக்கு செட்டில் பண்ணுறோம் அட்வான்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நேற்று அந்த கூட்டத்தில் நடந்த, அதாவது சிபிடி மீட்டிங்கில் நடந்த ஒரு ஸ்னாப் பார்த்துட்ருக்கோம். இது இபிஎஃப் பார்ஷியல் விட்ராவல் ப்ரொவிஷன்ஸ். ஸோ மான்ஸ்விக் மாண்டவியா தலைமையில் தான் நேற்று இந்த கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தின் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொன்னது எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. விட்ராவல் லிமிட்ஸ் லிபரேஷன் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் விட்ராவலில் 10 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க, மேரேஜுக்கு அப் டு 5 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்ததை விட. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி தான் 36 மாதம் இருந்தது டோட்டலாக ஸோ இப்போ அதை 12 மந்த்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, earmarking 25% of contribution in the member account as minimum balance to be maintained by the member at all times. எந்த டைமாக இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் மேரேஜ்னாலும் சரி, அல்லது எஜுகேஷன்னாலும் சரி, அல்லது வாட் எவர் இட் இஸ் என்னவாக இருந்தாலும், ஆனால் நீங்கள் 25% ஆஃப் அமௌண்ட்டை அதில் நீங்கள் மினிமம் பேலன்ஸாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க அட்வான்ஸ் எடுக்கும் போகுது. ஸோ அந்த அட்வான்ஸ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம
12% பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேலரிலேருந்து பிடிப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3.25% பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி வந்து நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய, அதாவது நம்ம சேலரியிலேருந்து அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாகவும் எடுத்துக்கலாம். அது போக பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாப், அதாவது நம்ம எம்ப்ளாயர், நம்மளோட கம்பெனி நமக்கு பார்ஷியலாக விட்ராவல் பண்ண முடியாது, அது 3.25% இருக்கும். அதை நம்ம அப்படியே வந்து மினிமம் பேலன்ஸாக வந்து நம்ம வச்சுட்டே வரணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பென்ஷன் இருக்குது 8.33%. அந்த 8.33னா நீங்கள் கம்பல்சரி அந்த கம்பெனி ஒர்க் பண்ணுற கம்பெனியிலேருந்து நீங்கள் ரிலீவ் ஆனீங்கன்னா மட்டும்தான் ஃபுல்லாகவே எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு 3 வே மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது அதில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, 25%. ஸோ என்னடா இது எல்லாருமே 100% எடுக்கலான்னு சொல்கிறாங்களே, இவன் மட்டும் என்ன 100%ல் 25% வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறானே, மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் இதுதான் இந்த ப்ரொவிஷன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? 100% அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டில் 100% வந்துடும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அந்த கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் பார்த்து தான் கொடுக்கணும். ஸோ 1 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபாயில் நீங்கள் வந்து 75,000 கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 75,000 அப்படிங்கிறது ஷூராக வந்துடும். பட் அந்த 25,000 அப்படிங்கிறது 25% வந்து மினிமம் பேலன்ஸ் அதில் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் ஸோ நீங்கள் அடுத்தடுத்த டைம் வந்து நீங்கள் நம்பர் ஆஃப் டைம் விட்ராவல்ஸ் பண்ணுறப்போவுமே அந்த பேலன்ஸ் அப்படிங்கிறது சர்க்குலேட் ஆகாமல் ஈக்குவலேட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் தான் பார்த்திங்கன்னா இப்போது இந்த சிபிடி மீட்டிங்கில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கும் பிஎஃப் சம்மந்தமான ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பிஎஃப் ஈஸியாக வந்து விட்ராவலும் பண்ணி கொடுக்குறோம், கம்மி சார்ஜில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ மேலும் ஏதாவது சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் அணுகுங்க. மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.